நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம். இந்த வீடியோவில் ஓய்வூதியதாரர்களுக்கு 70-80 வயதிற்கு பின் 10% அதிக ஓய்வூதியம், அகவிலைப்படி நிலுவைத் தொகை சார்ந்து சற்று முன் வெளியான 3 புதிய தகவல். என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது? இதன் மூலமாக 70 வயதிற்கு பிறகு மற்றும் 80 வயதிற்கு பிறகு 10% கூடுதல் ஓய்வூதியம், அதிக ஓய்வூதியம், உயர் பென்ஷன் பெறுவதற்கு பற்றிய ஏதேனும் தகவல்கள், அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதா, ஏதேனும் கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளதா என்பது பற்றி முழு விவரங்களும் தெரிய பார்க்கலாம். வீடியோக்குள்ள பிறகு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்படியே கூடிய எல்லா வீடியோவும் டேரெக்டாக கிடைக்கும். அரசு துறையில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்குபவர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும், அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெறும் ஓய்வூதியர்கள் குறைதீர் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும், ஓய்வூதியதாரர்கள் பிஎஃப், இபிஎஃப்ஓ, இபிஎஸ் 95 பற்றிய புதிய நடைமுறை மாற்றங்கள் பற்றிய அறிவிப்புகளும், வருங்கால வைப்பு நிதி ஓய்வூதியர்கள் குறைதீர் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும், அஞ்சல் துறை சார்பில் கோட்ட அளவிலான ஓய்வூதியர்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும், மின்வாரிய ஓய்வூதியர்கள் குறைதீர் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும், தேசிய அளவிலான அஞ்சலக ஓய்வூதிய குறைதீர் முகாம் பற்றிய அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் ஓய்வூதியர்கள் சங்கங்கள் சார்பிலும் ஓய்வூதியர்கள் கூட்டமைப்பு சார்பிலும் தங்களது கோரிக்கைகளை அரசுக்கு முன்வைக்கும் வகையில் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஓய்வூதியர்கள் குறைதீர் கூட்டம் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தற்போது ஓய்வூதியம் பெறுவோருக்கு 70 வயது நிறைவடையும் போது 10%, 80 வயது நிறைவடையும் போது மேலும் 10% கூடுதலாக ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என தமிழ்நாடு ஓய்வூதியர்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் மாநில அமைப்பாளர் பாலகிருஷ்ணன் கூறினார். 2021 சட்டசபை தேர்தலின் போது அளித்த வாக்குறுதியின்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும். தமிழகத்தில் பணியாற்றும் சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியமும், குறைந்தபட்ச சட்டப்பூர்வ ஓய்வூதியமும், பணிக்கொடையும் வழங்க வேண்டும். ஓய்வூதியம் தொடர்பாக ஏராளமான பிரச்சனையை சந்தித்து வரும் வருவாய் கிராம ஊழியர்கள், ஓய்வு பெற்ற சிவில் சப்ளை பணியாளர்கள் ஆகியோரின் ஓய்வூதியம் சார்ந்த நீண்டகால கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். போக்குவரத்து கழக ஓய்வூதியர், குடும்ப ஓய்வூதியர்களுக்கு பல ஆண்டுகளாக வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ள அகவிலைப்படி ஓய்வூதிய நிலுவைத் தொகை உடனே வழங்க வேண்டும். போக்குவரத்து கழகங்கள் பலதரப்பட்ட மக்களுக்கு லாப நோக்கமின்றி சேவைகளை செய்து வருவதால் ஓய்வூதியம் வழங்கும் ட்ரஸ்ட் என்ற ஏற்பாட்டை கைவிட்டு கழகத்தின் வரவு செலவு வித்தியாசங்களை அரசே ஈடுகட்ட தனது பட்ஜெட்டில் போதிய நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். குடிநீர் வடிகால் வாரிய பணியில் உள்ளவர்களுக்கு எந்த தேதியில் அகவிலைப்படி வழங்கப்படுகிறதோ அதே தேதியில் இருந்து ஓய்வூதியர்களுக்கும் அகவிலைப்படியை வழங்க வேண்டும். மின்வாரிய தொழிலாளர்கள், ஓய்வூதியர்கள் இருவருக்கும் தொழில் தாவா சட்டப்பிரிவு ஒப்பந்தத்தின்படி அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி எப்போதெல்லாம் உயர்த்தி வழங்குகிறதோ அந்த தேதியிலேயே மின்வாரியமும் வழங்கும் எனவும் சரத் ஏற்பட்டு அமலில் இருக்கும் நிலையில் அரசின் அனுமதியை 2வது தடவை பெற வேண்டும் என்று நிபந்தனையை ரத்து செய்ய வேண்டும். ஓய்வூதியம் பெறுவோருக்கு 70 வயது நிறைவடையும் போது 10%, 80 வயது நிறைவடையும் போது மேலும் 10% கூடுதல் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த தகவல்கள், கோரிக்கைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் கமெண்ட் செக்ஷன் வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்படியே கூட எல்லா வீடியோ டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.